Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம் இளையராஜா. ஒரு கருப்பு தமிழன், கருப்பு பாடகன். இந்த கருப்பு பாடகனை நீங்க உள்ள விட மறுக்கிறீங்கன்னா திராவிட இயக்கம் பொங்கி எழுந்திருக்கணுமா இல்லையா? இளையராஜா இசையில் மேஸ்ட்ரோ, ஆனா அவரை ஒரு காஸ்டோ வச்சிருக்கான். காஸ்ட் ஜாதியா தான் வச்சிருக்கான். இருந்தாலும் இப்ப நடப்புல வந்து நியமன எம்பியா இருக்காரு ஐயா, பிஜேபி எம்பி. ஆமா, சங்கி சனாதனி. ஆனாலுமே நீ தலித், நீ முருகனை ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு போக சொல்லுங்களேன் பார்ப்போம். மத்திய அமைச்சர் தானே. ஒரு தமிழ் சாதிக்கு இப்படி ஒரு இழிவு நேர்ந்திருக்குன்னா இந்த தமிழ்நாட்டு அரசு பொங்கி எழுந்திருக்கும். வீரமணி எங்க போனாரு? சிதம்பரம் கோயில் தமிழன் கட்டினான், தமிழன் தான் போறான், தமிழன் தான் நிலம் கொடுத்தான், தமிழ் ராஜா தான் அத்தனையும் பாராட்டினான், சீராட்டினான். தமிழ் ஓதுவார் ஆறுமுக நாவலர் உள்ள போக முடியும். அடிக்கிறானோ, ஆளை வச்சு அடிக்கிறானோ, பார்ப்பன பட்டர்கள் அடிக்கிறான். அப்போ குடிக்கமத்தோட மாற்ற முடியும். கோயில் நிலைவு போராட்டம். ஏண்டா ஏழை விட மாட்டேங்கிற பட்டர்களே பொட்டர்களேன்னு போயிருக்கணுமா இல்லையா? வீரமணி எங்க படுத்து கிடக்கிறாரு? 10,000 கோடியை மொத்தமா அடக்காது படுத்து கிடக்கிறாரு. யாருக்கு? கருப்பு எம்ஜிஆர்னா, வெள்ளை எம்ஜிஆர்னா. எங்கடா வெள்ளம் வருது ஆள் வருவார்னு பார்த்தா அவர் சார்ட்டர் பிளைட்ல திரிஷாவோட சாட் பண்ணிட்டே போறாரு. இல்ல இதற்கு கண்டனம் தெரிவிப்பாரு. இளையராஜாவோட கோயில் நுழைவு போராட்டம் போயிருக்கணுமா இல்லையா? நானும் சினிமாக்காரன் தான்டா. நானும் சினிமாக்காரன். யாரா தடுக்கிறத? எங்க பதுங்கி இருக்காரு திரிஷாவோட? கருப்பு சட்டை தொண்டா, மண்ணெண்ண 5 லிட்டர் வாங்கி வச்சுக்க, நெருப்பு பொட்டி ஒன்று வாங்கி வச்சுக்க. நான் சொல்ற போது கொளுத்தி விட்ரு அக்கரகாரத்தை. நான் சொல்லும் போது கொளுத்து. எப்பயா டேய் அவசரப்படாத இரு. இப்படியே மிரட்டிய கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களே வடநாட்டில் வந்து ஒரு கோயிலில் கருவறைகளை விடாம கடைசியாக படித்துறையில் உட்காந்து சாமி கும்பிட்டு போனார். அதை விட பெருசாக பேசுகிறேன்னா இந்தியாவின் முதல் குடிமகனே அந்த அளவுக்கு படித்துறையில் உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பெருசாக பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தர் மண்டபத்தில் நம்ம இசை கடவுள், இசை மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய இளையராஜா அவர்களை அந்த அர்த்தர் மண்டபத்தில் நுழைய விடாம அப்படியே வெளியே அமிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெருசாக பேசப்படுறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதா, சனாதன் எங்கே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பெருசாக பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, இளையராஜாவை பொறுத்தவரை இளையராஜா ஒரு ஆன்மீக மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அதே நேரம் இந்த ஆன்மீகம் என்பது தமிழர்களிடம் இல்லை, இது சனாதனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பார்ப்பனர்களிடம் தான் இருக்கு. நீங்கள் இப்போ சொன்னீங்க ஜனாதிபதி, இப்போ இருக்கிற ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அந்த அம்மாவை ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை. புதிய நாடாளுமன்றம் கட்டுகிற பொழுது அந்த அம்மாவை ஆதிவாசி ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் என்ற காரணத்தினால பூமி பூஜை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. நீங்க கொடுக்கல. அப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில் கட்டுவதற்கு பல கோடிகளை நிதியை கொடுத்தார். பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக பண்ணைப்புறத்திலிருந்து வந்த அந்த ஊர் பொதுமக்களை விரட்டி அடித்தார். பள்ளிக்கூடம் கட்டுவது எனக்கு வேலை இல்லை, ஓ நேரம் வேஸ்ட்டு, ஏன் நேரம் வேஸ்ட்டு, கிளம்பி போயான்னார். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பல கோடியை கொடுத்த பிறகு ஓ நேரம் வேஸ்ட்டு, ஏன் நேரம் வேஸ்ட்டு, உள்ளே வராது நட்டு விட்டான். நீங்கள் இந்த நீதி கட்சி ஏன் ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்த்தசாரதி கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நீங்கள் கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நடக்கிற பொழுது ஆங்கிலேயன் காலம், சுதந்திரத்துக்கு முன்பு. அப்போது டிஎம் நாயர், சர்பேட்டி தியாகராஜர், பெரியார் 3 பேரும் தான் நீங்கள் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் 3 பேர் பேசிக்கிறது இல்லை.
என்ன கருத்து வேறுபாடு, சனாதன சண்டை தான், வேற ஆமா என்ன வேற என்ன இருக்க போகுது? பேசிக்கிறது இல்லை. அப்போ சர்படி தியாகராஜர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு கணக்கு பிள்ளை ஐயரு, அவரு மேலே உட்கார்ந்துருக்காரு. எது மேலே? தேர் மேலே உட்கார்ந்துருக்காரு. இவர் போறாரு, சூத்திரவாள் வெளியே போ, சூத்திரவாள் வெளியே போ அப்படின்னு. அட பாவி, என்கிட்ட வேலை பார்க்குற பார்ப்பானார் கோயில் மேலே உட்காந்து கும்பாபிஷேகம் கலந்துக்கிறாரு. இவரை உள்ள விடலை, டிஎம் நாயரை உள்ள விடலை. ரெண்டு பேரும் உடனே அந்த காலத்தில் 15,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்காரு படசாரி கோயிலுக்கு. அந்த காலத்தில் 15 கோயில்னா 15 கோடி. அப்போ அவரை உள்ள அனுமதிக்கலைன்னு தான் பெரியாருடைய தேவை ஏற்பட்டது. காரை திருப்பி நேரம் ஓடியா ராமசாமி நாயக்கர் வீட்டுக்கு நாங்களாம். சரியா தான் பேசியிருக்காரு. அப்போ உருவானது தான் இந்த திராவிட இயக்கம். சர்படி தியாகராஜர், டிஎம் நாயர், தந்தை பெரியார். இப்போ அதே நிலைமை அப்படி இருக்கு, கொஞ்சம் கூட மாறி. அப்போ திருவில்லிபுத்தூர் தான், அது எப்படி ஸ்ரீ வில்லிபுத்தூரா மாறிச்சு? ஊரே மாத்திக்கிட்டாங்களா? ஸ்ரீ பார்ப்பனர்களுக்கு சொந்தமான எழுத்தது. திருப்பெரும்பூர் ஸ்ரீபெரும்பூர் எப்போ மாறிச்சு? காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த திருநகரை தமிழர்கள் வாழ்ந்த பூமி ஸ்ரீநகர் மாத்திட்டாங்க. ஸ்ரீநகர் மாத்தி இங்க ஸ்ரீரங்கம், திருரங்கம், ரங்கன், ரங்கன், ரங்கன் எல்லாமே தமிழ் பேர் தான். அது ஸ்ரீரங்கமாக போச்சு. இப்படி பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பது பெரியார் மறைந்தாலும் இன்னும் அந்த சனாதன எதிர்ப்பு இன்னும் மறையவில்லை. நீங்கள் இன்னும் வேங்கவையில் என்ன, ஆமாம் திரௌபதி கோயில் என்ன, 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நகர்ந்தாலுமே இதுதான் நிலைமை. இப்போ இளையராஜா பொறுத்த வரைக்கும், இளையராஜாவை அவன் இசை மேதையாக நீங்கள் சிம்புனி அமைத்ததாக இருந்தாலும் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் இப்போ நடப்புல வந்து நியமன எம்பியா இருக்காரு ஐயா, பிஜேபி எம்பி. ஆமா, சங்கி, சனாதனி. ஆனாலுமே நீ தலித், நீ முருகனை ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு போக சொல்லுங்களாம் பார்ப்போம். மத்திய அமைச்சர் தானே நீங்கள். சங்கராச்சாரியார் பார்க்கறதுக்கு 2 மாநில கவர்னர், பாண்டிச்சேரி பொறுப்பு கவர்னர், தெலுங்கானா கவர்னர். யாரு? தமிழிசை. பனையேறி சாணார், இப்போ அது நாடார். சக்கிலியும் பல்லம் பறைய ஒன்றா நாசுவேன், தொட்டா தீட்டு. சாணார்கள் பார்த்தாலே தீட்டு. அப்பா, சேலை மறைப்பு, அதாவது தோல்சீலை போராட்டம் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். இந்த சாணார் குல பெண்கள், புலையர் பெண்கள், ஈழவா பெண்கள் என்ன பண்ணணும்? மாறாப்பே போடக்கூடாது. அப்பா, இப்படி நம்பிக்கைகளும் நாயர்களும் இந்த நாட்டை அப்படி வச்சுருந்தாங்க. 1893 24 இதே நிலைமை வைக்கத்தில். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொண்டாடினார். ஆமாம். இந்த நிலைமை இப்போ யாருக்கு வந்திருக்கு? இளையராஜாவுக்கு வந்திருக்கு. இளையராஜா இசையில் மேஸ்ட்ரோ, ஆனால் அவரை ஒரு காஸ்ட்ரோவாக வச்சுருக்கான். காஸ்ட் ஜாதியாக தான் வச்சுருக்கான். மேஸ்ட்ரோவை காஸ்ட்ரோவா பார்க்கறது இல்லை. ஏன்? நீங்கள் ஒடுக்கப்பட்டவன், சாதி இன்னும் குளிர்ந்து விட்டு எரியுது. இளையராஜாவை உள்ளே விட மறுத்த அவர்களை, அந்த பார்ப்பனர்களை பிசிஆர் ரைட்டில் போடணும். கண்டிப்பா பிசிஆர் ரைட்டில் போடணும். இப்போ அந்த நடவடிக்கை எடுப்பாங்களா தமிழக அரசு? ஏன்னா அதாவது தமிழக கோயிலுக்கு வந்து இந்து அறநிலையத்துறையிட்ட கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படிங்கும் போதே நம்மளுக்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்படி நடவடிக்கை திராவிட இந்த ஆட்சி பிஜேபிக்கு அஞ்சி நடுங்குகிறது. நீங்கள் அண்ணாமலை வந்த பிறகு திமுக எதுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, வர யார? அண்ணாமலைகிட்ட. இப்போ சவுண்டியா காணாம அண்ணாமலை என்ன ஆனாரு? மண்ணாமலை ஆயிட்டாரு. என்ன காரணம்னா திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவுல இருக்கு. கள்ள காதலின்னு சொல்லுவாங்கல்ல, பேப்பரில் போடுவான். கள்ளக்காதலி தப்பி ஓட்டம், கள்ளக்காதலை தப்பி ஓட்டம். இப்போ அதே போல் திமுக பிஜேபியும் கள்ளக்காதல் இருக்கு. அதனால நீங்கள் உண்மையை என்ன பண்ணியிருக்கணும்? பிசிஆர் ரைட்டில் வழக்கு போட்டிருக்கணும். கண்டிப்பா அந்த பட்டர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும். திமுக தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? ஆண்மை இருக்கா? செய்யுமா? இளையராஜா பார்க்கணும். அவன் தமிழனா பார்க்கணும். தமிழன்
ஒரு தமிழ் சாதிக்கு இப்படி ஒரு இழிவு நேர்ந்திருக்குன்னா இந்த தமிழ்நாட்டு அரசு பொங்கி எழுந்திருக்கணும். வீரமணி எங்கே போனாரு? பெரியாருடைய படத்துக்கு இசையமைக்க மறுத்த இளையராஜா மீது தான் வந்திருக்கு. உடனடியாக எங்கே போயிருக்கணும்? சில்லிபுத்தூர் போய் ஆர்ப்பாட்டம் கருப்பு சண்டையா நிறைஞ்சிருக்கணும். எப்படியா எங்க ஆளை உள்ள விட மாட்டேன்னா அந்த பட்டரை கோயிலிருந்து வெளியேற்று. இளையராஜா உள்ள போனா பட்டரை வெளியாரு. கோயில் என்றது கட்டமை யாரு? தமிழன். எந்த ஐயராஜ் சங்கர் தமிழன் போக கூடாது. எப்படியா இளையராஜா வந்து அவருடைய பாட்டு மட்டும் உள்ள போகுதுல? எந்த அளவுக்கு நீங்க பாருங்க, எந்த ஜாதி மதம் இல்லாம அத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, அவர் மட்டும் உள்ள போக கூடாதா? அப்போ இளையராஜா பாடிய பாட்டு ஆண்டாள் பாசுரம் பாடியிருக்காரு. ஆமா, அவர் பாடாத பாசுரமே இல்லை. தேவாரம் பாடியிருக்காரு. எல்லாம் பாடுறாரு, எல்லா பேரும் கேட்குறான். ஆனால் இளையராஜா உள்ளே போகக்கூடாது, கருவறைக்குள்ள போகக்கூடாது. அப்போ அந்த தீண்டாமை இன்னும் உயிரோடு இருக்கு. தீண்டாமை செய்கிற அந்த பட்டர்களை குண்ட சட்டத்தில் அடைக்கணும். குண்ட சட்டத்தில் அடைக்கும்போது நீங்கள் அர்ஜுன் சம்பத்தியும் டபுள் குண்டாசில் அடைக்கணும். யாருக்கு பிசிஆர் வேணுமா? பார்ப்பனர்களுக்கு பிசிஆர் வேணுமா? ஏண்டா ஒரு தமிழை பாதிக்கப்பட்டிருக்கான், நீ தமிழ் துரோகி, தமிழை காட்டி கொடுக்குற பைய அர்ஜுன் சம்பத். இப்போ எங்கடா போன? எங்கே போன? ஒரு பெரிய இசை மேதை, இசை ஒரு மேஸ்ட்ரோ, சிம்பொனி. சிம்பொனி ஏமாத்துதான் வச்சுங்க, பிளாக்ல வித்து விட்டார், அது வேறு விஷயம். ஆனால் எம்ம பயில விட்டு கொடுக்க முடியாதா இல்லையா? தமிழ் சாமிக்கு தமிழ் மொழி, கோயிலை கட்டினவன் தமிழன், கும்பிடுறவன் தமிழன், எல்லாம் தமிழன். யார் ஆக்கிரமிச்சிருக்கா? பார்ப்பனியம். அப்போ சிதம்பரம் கோயில் தமிழன் கட்டினான், தமிழன் தான் போகிறான், தமிழன் தான் நிலம் கொடுத்தான், தமிழ் ராஜா தான் அத்தனையும் பாராட்டினான், சீராட்டினான். தமிழ் ஓதுவார் ஆறுமுக நாவலர் உள்ளே போக முடியல, அடிக்கிறானோ, ஆளை வச்சு அடிக்கிறானோ, பார்ப்பன பட்டர்கள் அடிக்கிறான். அப்போ நீங்கள் குடிக்கமத்தோட மாற்ற முடியும். நீங்கள் சிதம்பரத்தில் என்ன நடக்குதுன்னா, பரம்பரையாக அந்த பார்ப்பனர்களுக்கு சொந்தமானதாக மாறிப்போச்சு. இது என்னன்னா, ஐடி படிக்க போகிற பாம்பாம் போகிற அங்கே வெள்ளைக்காயை கழிட்டு செட்டில் ஆகிடுறான். அதனால் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சிதம்பரம் பார்ப்பனர்கள் பிஞ்சு குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சுருவான். பிஞ்சு குழந்தையிலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவன் மனைவி, அவன் கணவன் பெருசாகும் போது இவங்க இந்த சொந்தத்தை உடைஞ்சு போகாது. வெளிநாடு போக முடியாது. எங்கே? அந்த கோயில் நிலத்துக்குள்ளேயே வர்ற வருமானத்தை வாங்கி சாப்பிட்டு அங்கேயே இருப்பான். நெய்யும் வெண்பொங்கலும் சாப்பிட்டுட்டு நீங்கள் செட்டப் பண்ணி மாதிரி கோயிலுக்கு சுற்றி கிரிக்கெட் விளையாடுறான். கேட்டா கோயிலுக்குள்ளே விளையாண்டான், வெளியில விளையாண்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது? பிஜேபிக்கு நடுங்குது. வீரமணி என்ன பண்ணுறாரு? வீரமணி பழனியிலேருந்து வந்த மதிவதனியை விட்டு திராவிட இயக்கத்தை வளர்க்குறானுங்க. ஏண்டா பழனியிலேருந்து மதிவதனி வந்து தான் இந்த திராவிட இயக்கத்தை வளர்க்கணுமா? அப்போ வீரமணி செல்லா காசாக போயிட்டார். அன்புராஜ் என்ன ஆனார்? வீரமணி மகன் அத்திமதர் கோயிலில் படுத்து கிடக்கிறார். வீரமணி உடனே கிளம்பி போயிருக்கணும் இல்லையா? ஒரு 10,000 கருப்பு செடி தொண்டர்களோட. கண்டிப்பாக கோயில் நிலைவு போராட்டம். ஏண்டா ஏழை விட மாட்டேங்கிற பொட்டர்களேன்னு போயிருக்கணுமா இல்லையா? வீரமணி எங்கே படுத்து கிடக்கிறாரு? 10,000 கோடியை மொத்தமாக அடக்காது படுத்து கிடக்கிறார். யாருக்கு? மகனுக்கு எழுதி வைக்கிறதுக்கு. பெரியார் இதுக்காகவா 10,000 கோடி சொத்தை விட்டுட்டு போனாரு? இளையராஜாக்கு இப்படி உள்ள நிலைமை வரும்னு அவருக்கு தெரிஞ்சுதான் கருப்பு சட்டையை சாக வரை கழட்டவே இல்லை. தமிழுடைய கலாச்சாரமே எப்படி கிடக்கு? இருட்டா கிடக்கு. இதுதான் கருப்பு சட்டை. அதிமுக ஆட்சியில வந்து நீங்க என்னென்னமோ பேசுன திமுக, இன்னைக்கு திமுக வாயை பேச முடியலையே. நீங்க இளையராஜாவுக்கு நேர்ந்ததல்ல, பல லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ந்த இழிவு. இளையராஜாவே விட மாட்டேங்கிறவ ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி உள்ள விடுவான்? கண்டிப்பா. அப்ப வேங்க வெயில மேல்பாதி கிராமம்லாம் இளையராஜாவுக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும்? அர்த்தர மண்டபத்துக்குள்ளே போக முடியல, தாண்டி கரூரில் எப்படி முடியாது. அப்போ இந்த கோயில் யாருக்கு சொந்தமானது? நீ கருணாநிதி வசனம் தான். கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவனின் கூடாரமா. அவ்வளவு பட்டர்கள் கொடியவனா மாறிட்டான். அந்தணர்கள் இந்த பாப்பா பயல்களை பூரா எப்ப விரட்டுறது? ஏண்டா கோயில் விரட்ட முடியுமா? பார்ப்பனியத்தை ஒழிக்க முடியுமான்னு கேட்கிறேன். பெரியார் ஒழிச்சாரா இல்லையா? பின்னாடி வந்து அண்ணா இந்த கருப்பு சட்டையை பூரா கழட்டிட்டு திரிஷா வீட்டில் விட்டு கட்சி விட்டார்.
எப்படி சொல்றீங்க? அப்புறம் எப்படின்னா நீங்கள் மக்கள்லாம் திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம் ஆற்றுல அடிச்சிட்டு போகுது, பாலமே அடிச்சிட்டு போகுது. எங்கடா விஜய் வர்றாரு? அடுத்த விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினாரு அக்டோபர் 27. அடுத்து எங்கடா வர்றாரு? சின்ன எம்ஜிஆர்னா, கருப்பு எம்ஜிஆர்னா, வெள்ளை எம்ஜிஆர்னா. எங்கடா வெள்ளம் வருது ஆள் வருவார்னு பார்த்தா அவர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் திரிஷா கூட சார்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. எங்கே? கோவாவுக்கு போய் இறங்குறாரு. யாரா ஃப்ளைட்டு? அம்பானி ஃப்ளைட்டில் திரிஷாவோட பொண்டாட்டி எங்கே? பொண்டாட்டி லண்டனில் செய்யுது. புள்ள எங்கே? புள்ள வர்றதே இல்லை. வீட்டில் யாரா இருக்கா? அந்த வீட்டில் விஜய் வீட்டில் அவர் மட்டும் இருக்கார். இப்போ இல்லை, இதற்கு கண்டனம் தெரிவிப்பாரு. அங்கே போயிருக்கணுமா இல்லையா? லட்சக்கணக்கான தொண்டனோட ஸ்ரீபுத்தூர் போய் இளையராஜாவோட கோயில் நுழைவு போராட்டம் போயிருக்கணுமா இல்லையா? நானும் சினிமாக்காரன் தான்டா. நானும் சினிமாக்காரன். யாரா தடுக்கிறது? வா, எல்லா பட்டரும் வா, எல்லா பட்டரையும் நான் போட்டுன்னு பார்க்குறேன், வா. போயிருக்கணுமா இல்லையா? எங்கே பதுங்கி இருக்காரு திரிஷாவோட? நான் கேட்குறது, சார்ட்டர் ஃப்ளைட் போட்டு வந்துட்டாரா? கோவாவிலிருந்து கோவா வந்துட்டார். அப்போது மக்கள் பூரா தேடுறான். எங்கே? திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம், கடலூர் எல்லாம் வெள்ளத்தில் போயிருக்கு. எப்படியாவது சோத்து பொட்டலத்தோடு வருவார்னு பார்த்தா கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி கல்யாணத்தோடு நடந்துக்கிறார். இப்போ இவர் கலந்துக்கிட்ட கல்யாணம் இந்து முறைப்படி கீர்த்தி சுரேஷ் ஆச்சார அனுஷ்டாங்களோடு நடக்குது, ஆன்மீகத்தோட. அப்புறம் சாயங்காலம் சர்ச்சில் நடக்குது. சர்ச்சிலையும் கலந்துக்கிறாரு, மண்டபத்திலையும் கலந்துக்கிறாரு. அங்கேயும் ஐயர்கள் அட்சதை தூவிட்டு கிளம்பி திரிஷாவோட வந்துட்டார். இதைத்தான் ரசிகன் பூரா பெருசாக பேசுகிறான். எங்கள் தலைவன் பார்த்தியா, திரிஷாவோட சார்ட்டர் ஃப்ளைட்டில் கிளம்பி போயிட்டாரியா? அப்போ தமிழ்நாட்டு அரசியல் எங்கே இருக்குது? இது யார் கொண்டு வந்து விட்டது? அண்ணாதுரை தான். எங்கே கொண்டு வந்து விட்டார்? திரிஷா வீட்டில் கொண்டு நிறுத்திட்டு போயிட்டார். அப்போது கேரளாவாக இருந்து என்ன இருக்கும்? ஜெயசுதாஸை நீங்கள் உள்ளே வரக்கூடாதுட்டாங்க. எங்கள் சபரிமலையில் அறிவராசனம். என் பாட்டு மட்டும் இங்கே இல்லை, அது அவர் ஒன்றுமே சொல்ல. நான் தானே வரக்கூடாது, நான் ஒரு கிறித்துவம் தானே. நான் வந்து சபரிமலையில் மேடை போட்டு பாட போகிறேன். என்னுடைய பாட்டை கேட்க வருகிற லட்சக்கணக்கான பக்தர்களோடு நான் என்னுடைய ஐயப்பனை தரிசிக்க போகிறேன்னாரு. கவர்மெண்ட் என்ன ஆச்சு? காணாமல் போச்சு. அங்கே மேடை போட்டு பாடுனா பல லட்சம் சபரிமலை பக்தர்கள் திரண்டுருவான். அத்தனை பேரோட போனால் சபரிமலை கேட்டுக்க தானாக திறக்கும். தாங்காது. அப்போ கேரளா அரசு பணிந்தது, தமிழ்நாடு அரசு என்ன ஆச்சு? பணியுமா? கண்டிக்குமா? அப்போ ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம் இளையராஜா, ஒரு கருப்பு தமிழன், கருப்பு பாடகன். இந்த கருப்பு பாடகனை நீங்கள் உள்ள விட மறுக்கிறீங்கன்னா திராவிட இயக்கம் பொங்கி எழுந்திருக்கணுமா இல்லையா? பெரியார் திடலை புரட்சி ஆயிருக்கணுமா இல்லையா? எல்லாம் ஒன்றையுமே காணோம். பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்கீங்க. இல்லை, ஒருவேளை பட்டு திருந்தன்னு சொல்லி விட்டாரா? எப்படி? இல்லைங்க, இதுக்கு மேலே எப்படிங்க திருந்துறது? ஸ்ரீரங்கத்துலேயும் துரத்தி அடிக்கிறான், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் துரத்தி அடிக்கிறான், உள்ளே வரக்கூடாதுங்கிறான். அப்போ இளையராஜா மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட இனமே வரக்கூடாதுங்கிறான். ஒடுக்கப்பட்ட இனமே, அது தனிப்பட்ட இளையராஜாவை நீங்கள் பார்க்க முடியாது. வந்தா தீட்டு. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் 1 கோடி பேர், இத்தனை பேருமே நீங்கள் தீட்டுப்பட்டுரும், உள்ள வராத, தீட்டுப்பட்டுன்றோம், உள்ள வராதே. சுப்பிரமணிய சாமி வந்தால் சங்கராச்சாரி சேர் கொடுத்து உட்கார வைக்கிறார். 2 அப்படி கூச்சம் இல்லாமல் எப்படியா சொல்கிறாங்க? உள்ள வரலங்க, கூச்சம் பயம் இல்லைன்னு சொல்லுங்க. கூச்சங்கிறது அல்ல, பயம். 10 கோடி தமிழன் மேலே பயம் இல்லை. 10 கோடி தமிழனை இந்த திராவிட இயக்கம் சூடு சொரணை இல்லாத, உப்பு உரப்பு இல்லாத ஆளாக மாற்றி வச்சிருச்சு. மலையாளி உப்பு உரப்போ சூடு சொரணையோடு இருக்கான். இந்த பக்கம் ஆந்திராவில் தெலுங்கா இருக்கான், கன்னடா இருக்கான், தமிழ்நாட்டை சுற்றி எல்லா பேரும் இருக்கான். தமிழனுக்கு உப்பு உரப்பு சூடு சொரணை ஒன்றும் இல்லாமல் இந்த திராவிட இயக்கம் காணாமாக்கிருச்சு. அதனுடைய விளைவு தான். கேரளாவில் இப்படி சொல்லிட்டு இருந்துட முடியுமா? கர்நாடகாவில் சொல்ல முடியுமா? ஆந்திராவில் சொல்ல முடியுமா? ஏன்? கன்னடனா இருக்கான், அவன் தெலுங்கனா இருக்கான், இவன் மலையாளியா இருக்கான், தமிழன் திராவிடனா இருக்கான். தமிழ எனக்கு என்ன வந்துச்சு? இது திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி. இளையராஜாவுக்கு ஒன்றும் வீழ்ச்சி இல்லை. இப்போ பல லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே விட மறுக்கிற காலம் ஒரு 100 வருஷங்களுக்கு முன்பு. 100 வருடம் கழித்து எப்படி இருக்கு?
அதே மாதிரிதான் அதே போல இருக்குன்னா இது தமிழ். சமூகம் மாறல. சமூக மாற்றங்கள் எங்க, அரசியல் மாற்றங்கள் எங்க, எதுவுமே பின்னோக்கி போயிடுச்சு. இப்பதான் பெரியார் தேவைப்படுகிறார். இப்பதான் பெரியாருடைய தடி தேவைப்படுகிறது. யார் அடிக்கிறதுக்கு? அக்கராகாரத்தை அடிக்கிறதுக்கு. நீங்க ஒருக்க சொன்னாரு பெரியார், டேய் கருப்பு சட்டை தொண்டா மண்ணெண்ணெய் 5 லிட்டர் வாங்கி வச்சுக்க, நெருப்பு பொட்டி ஒன்று வாங்கி வச்சுக்க, நான் சொல்ற போது கொளுத்தி விட்ற அக்கராகாரத்தை. யாராவது சொல்ல தைரியம் வருமா? இப்ப பேச முடியுமா? நான் சொல்லும்போது கொளுத்து, எப்பயா டேய் அவசரப்படாத இரு, இப்படியே மிரட்டிய அவர்களை வேலை வாங்கினார். டேய் என் ஆளு கோபத்தில் இருக்கான், கொளுத்தி விட்டுருவான். பிராமணர்கள் மட்டும் சாப்பிடும் இடம், பிராமணர்கள் பிராமணால் கஃபே. அப்போ மற்றவங்களாம் உள்ளே போகக்கூடாது. எத்தனை மாத போராட்டம், முன்னாள் உட்காந்து எத்தனை நாள் தொடர் உண்ணாவிரதம். அப்போ பிராமணால் போர்டு எடுத்தான், எல்லா பேரும் போய் சாப்பிட்லான்னு. அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் சுதந்திரம் அடைந்த பிறகு, விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு, தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் விளிம்பு நிலை மக்களாகவே வைத்திருக்கக்கூடிய நிலை இன்னும் அந்த பார்ப்பனர் இருக்குன்னா தமிழர்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. பல கட்சி, பல கூட்டணி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அத்தனை கட்சி ஒன்னா சேர்ந்து போயிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டரை தமிழன் வெக்கப்படணும், தலைகுனியணும். இது இளையராஜாவுக்கு நேர்ந்த இழிவல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்துக்கே நேர்ந்த இழிவு. இந்த இழிவு துடைக்கப்படுமா? மீண்டும் பெரியார் எங்காவது இருந்து வருவாரா, இளம் பெரியார் வருவாரானா அதுக்கான வாய்ப்புகளையே காணும். எல்லாம் எங்கிருந்து வராங்கன்னா சினிமா தேட்டர்ல இருந்து ஆளு வருது. விஜய் மீண்டும் பழைய சினிமா நோக்கியே போறோம். நீங்க சினிமா, அதாவது திரைப்படத்துறை உலகம் பூரா எப்படி இருக்குன்னா விஞ்ஞானத்தை வளர்த்துறான், மூட நம்பிக்கையை ஒழிக்கிறான். இங்க என்ன ஆகுதுன்னா மூட நம்பிக்கை மீண்டும் வந்திருக்கு. இது ஒழிக்கப்படுகிற நாள் கண்டிப்பாக வெகு விரைவில் ஒழிக்கப்படுகிற நாள் உருவாகியே தீரும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போதுன்னா. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.